ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நான் ரொம்ப வருஷமா நான் இந்த கஷ்டத்துல இருக்கேன், இது மாறும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னு நீங்க ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, வெகு காலமா வியாதியஸ்தனா இருந்த அவனை அவர் கண்டு அறிந்து அவனிடத்துல சென்று அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றார், இயேசு 8வது வசனத்துல, இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்றார். எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்க. 38 வருஷம் அவர் நடக்கிறதையே மறந்துருப்பார். அவரோட வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம் இதெல்லாம் இல்லாம இருள், ஒரு கலக்கம், கண்ணீர், ஏமாற்றம் இதையே பார்த்து கொண்டிருந்த அவருக்கு முதல் முறை இயேசு அவரோட வாழ்க்கையில வரும் பொழுது அற்புதமும் அதிசயமும் நடக்குது. அவர் நடக்க போகிறார். அவருக்கு எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். அடுத்த வசனத்துல அவன் எழுந்து நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை நீங்க நம்பும் பொழுது, இயேசு உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு நீங்க இடம் கொடுக்கும் பொழுது, எத்தனை வருட கால கட்டுகளாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு நொடி பொழுதில் அது மாறும். அதை தான் இந்த நாள்ல உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்க இயேசுவை நம்புங்க, அவரோட வார்த்தையை நம்புங்க. அவர் அந்த மனிதனுக்கு மாத்திரம் செய்தார் என்று அல்ல, நமக்கும் அதை செய்வார். விசுவாசிக்கிற ஒவ்வொருவராகிய உங்களுக்கும் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஆவலோடு இருக்கிறார். இப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய, முடியாதவைகளை முடித்து காட்டுகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நீங்க அவரை நம்பும் போது உங்க வாழ்க்கையில ரொம்ப காலமா படுத்திருக்கிற காரியங்களை கர்த்தர் எழுப்புவார், ஒரு உயிர் மீட்சியை கொடுப்பார். அவர் உயிர்ப்பிக்கிற தேவன். இயேசு கிறிஸ்துவை நம்புங்க.